ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சாட்டர்டேவும் சண்டேவும் எடுத்த விலாகும் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். சாட்டர்டே ஈவினிங் பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா சண்டே நம்ம கோயிலில் திருக்கல்யாணம் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. நான் அந்த பத்திரிக்கை கூட காமிச்சிருக்கேன் வீடியோவில். அதனால சண்டே வீட்டில் எதுவும் நான்வெஜ்ஜு செய்யல. வீட்டெல்லாம் தொடச்சிட்டு சாமி கும்பிட்டு, அன்றைக்கி பங்குனி உத்திரம்னா முருகருக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். கோவிலெலாம் பால் குடம் எடுப்பாங்க, காவடி எடுப்பாங்க. எல்லா கோயிலுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால் கோயிலுக்கெலாம் போகணுமேன்னு சொல்லிட்டு நான் எதுவும் செய்யலை. சனிக்கிழமை சனி பகவானுக்கு விளக்கு போட பூங்காவனத்தம்மன் கோயிலுக்கு தான் போவேன். ஸோ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிட்டேன். பூஜா ரூம் க்ளீன் பண்ணி கோலம் போட்டுட்டு பூஜை பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு, கோயிலுக்கு நாளைக்கு அபிஷேகம் இருக்கும்னு சொல்லிட்டு பால் பேக்கெட், மஞ்சள், குங்குமம் வாங்கி பூங்காவனத்தம்மன் கோயிலில் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா தான் நான் முருகர் கோயிலுக்கு போனேன். போயிட்டு முருகருக்கும் பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் வீட்டில் வாஷ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பூஜை ஒர்க் மட்டும் முடிச்சிட்டேன். ஏன்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு பொட்டு வைக்கிறது, சமைக்கிறது எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னபூரணி சிலை அதெல்லாம் மட்டும் நான் எடுத்து வாஷ் பண்ணல. ஏன்னா நம்ம அப்பப்போ அபிஷேகம் பண்ணுறதுனால அதை அப்படியே வச்சுட்டேன். பாலமுருகன் கோயிலில் நான் போயிட்டு பால் வாங்கி கொடுக்கும்போது நமக்கு இந்த பத்திரிக்கை தான் கொடுத்தாங்க. திங்கக்கிழமை தான் இங்கே விசேஷமாக இருக்கும். பால் குடம் எல்லாம் எடுக்கிறதா சொன்னாங்க. அன்னைக்கு தான் அன்னதானம் எல்லாமே பண்ணுவாங்க. சாமிக்கு அன்னைக்கு தான் எல்லாமே முருகருக்கு பண்ணுறது. ஆனால் கல்யாண பத்திரிக்கை பூங்காவனத்தம்மன் கோயிலில் கொடுத்தது சண்டே அன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. கரெக்டாக சாமிக்கு மாலை மாத்திர டைம் கரெக்டாக நான் கோயிலுள்ள போயிட்டேன். 6:30க்கு, அதாவது 6:30க்கு கோயிலுள்ள போயிட்டேன். சீக்கிரமாகவே கல்யாணம் 7:30க்கெலாம் முடிஞ்சிடுச்சு. ஒன்று அழகாக சூப்பராக சொன்னாங்க. ஸோ அந்த இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பயும் போல் நம்ம வெள்ளிக்கிழமை துளசிக்கு பூஜை பண்ணிட்டேன். அதனால் வாசலில் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு நிலவாசலாம் கழுவி கோலம் போட்டுட்டு இதுக்கப்புறம் தான் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். சைட் பை சைடாக என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, சாதம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், சாம்பார், வாழைக்காய் பொரியல், வடை, பாயசம். இதான் நான் அன்றைக்கி செஞ்சேன். எப்போவுமே நாங்கள் முருங்கைக்கீரை செய்வோம். இன்னொரு பொரியல் எக்ஸ்ட்ராவாக செய்வோம். ஆனால் என்னால் அவ்வளோ செய்யறதுக்கு டைம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கீரைலாம் உட்காந்து உருவினோன்னா கொஞ்சம் லேட்டாகிடும். ஸோ ஹெல்ப் பண்ண யாருமே இல்லாதனால தனியாக பூஜை வேலையும் நான் செய்யணும், அப்புறம் சமையலும் செய்யணும். அப்படியே சைட் பை சைடாக ஒரு வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். பசங்களுக்கு லீவ் இல்லையா, அவங்க வேற போயிட்டு ஒரே அமக்கலம். ஸோ காலையில் கேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மாக்கோலம் போட்டேன். சரி குளிச்சுட்டு மஞ்சள் போட்டு இதெல்லாம் வைக்கலான்ட்டு வச்சிட்ருக்கேன். சாதம் வச்சுட்டேன். அப்புறம் அந்த பக்கம் பாயசத்துக்கு சுடு தண்ணி காஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த பருப்பு நம்ம ஜவ்வரிசியெல்லாம் ஊற போட்டு பருப்பெல்லாம் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக சாம்பார் ஒரு பக்கம், பருப்பு வேக வச்சிடலாம். வாழைக்காய் தாளித்து விட்டுட்டா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வடைக்கு ஊற போட்டிருக்கேன் பருப்பு. எப்போவுமே எங்கள் வீட்டில் உளுந்த வடை தான் செய்வோம். அதனால் உளுத்தம் பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக அப்படியே இந்த பூஜை வேலையும் பார்த்துக்கிட்டு சமையல் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலையிலேயே பார்த்திங்கன்னா டிஃபன் சிம்பிளாக தோசை செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி சண்டேன்றதுனால எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. வேலை நம்ம தனியாக இருந்தால் கூட ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். எல்லோரும் இருக்கும் போது வேலை அவங்களுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு செய்யணுன்னா கொஞ்சம் கஷ்டம். நான் படைச்சி முடிக்கவே 1:30 கிட்ட ஆகிடுச்சி. பசங்களுக்குமே ரொம்ப பசி வந்துடுச்சு. எனக்கும் கொஞ்சம் கேர் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் தனியாகவே வேலை செஞ்சுட்டே இருந்தோமா, அதனால். ஸோ இந்த பொட்டெல்லாம் வச்சு சமையல் எப்போவுமே சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இந்த கிச்சனில் நாங்கள் கோலம் போட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதில் அரிசி ஒலையை ஏற்றி வைப்போம். ஸோ நான் கழுவி கோலம் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா பொட்டெல்லாம் வச்சேன். ஸோ இதுக்கப்புறம் உளுந்து ஊறினதுக்கப்புறமா அதை அரைச்சி லாஸ்ட்டாக தான் வடை போடலான்னு இருக்கேன். வாழைக்காய் எல்லாம் செஞ்சாச்சு. பருப்பு வேக வச்சிட்டோம்னா சாம்பாரும் தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடு எப்போவுமே எல்லாம் ஒன்றா இருக்கும்போது நிறைய செய்வோம். காயெல்லாம் நிறைய செஞ்சு வாழைலாம் போட்டு படைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வாழைல வாங்க ஆள் கிடையாது. அதுக்கப்புறம் வாழைப்பழமும் எனக்கு கிடைக்கல. ஏன்னா மார்க்கெட் போனால் தான் பழம் வாங்கிட்டு வருவேன். ஸோ சப்பட்டா பழமே வச்சு இன்றைக்கி படைச்சிடலான்னு பூ போயிட்டு பறிச்சுட்டு வந்தேன். அரளிப்பூ, செம்பருத்தி பூலாம் வெளியே போயிட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு வேப்பலெல்லாம் பறிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா பூ சாமந்தி பூ வந்தால் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். பூ வரல, சரி சொல்லிவிட்டு இந்த ஜவ்வரிசியை கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊற வச்சுட்டு போடும்போது நல்லா சீக்கிரமாக குழைவாக வெந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் நான் எப்பவுமே தண்ணியில் ஊற போட்டு சுடு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த ஜவ்வரிசி போட்டுருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சேமியா போட்டு பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் முந்திரி, திராட்சை அதெல்லாம் வறுத்து கொட்டிட்டா பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் பால் ஊற்றாம தான் படைப்போம். பாயசம் மட்டும் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக சாமிக்கெலாம் படைச்சிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி பால் மட்டும் ஊற்றிட்டு நாங்கள் எல்லாேருக்கும் சாப்பிடும்போது பரிமாறிக்குவோம். ஏன்னா இலையில பாயசம் வச்சு பூவோட கறிக்கு படைக்கும் போது அப்படி தான் நாங்கள் படைப்போம்.
எப்போவுமே பூவாடைக்காரி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாத்துக்குமே கும்பிடுவோம். பூவாடைக்காரின்றவங்க நம்ம வீட்டில் சுமங்களே இறந்து போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்கள நினச்சி தான் எங்கள் மாமியார் வந்து அப்படி தான் வழிபடுவாங்க. எல்லாத்துக்குமே பூவாடைக்காரிக்கு தான் ஃபஸ்ட்டு வழிபடணும், வீட்டு தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க நிறைய விஷயம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ நானும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். சில விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தா நான் எக்ஸ்ட்ராவாக சாமி கும்பிடுவேன். அது வந்து நமக்கு விருப்பப்பட்டு செய்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. சாமி கும்பிட்றதுன்றது நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம செய்கிறோம், நம்மளால் முடியுது, நம்ம செய்கிறோம். அதுபோல் எனக்கு முருகர்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அன்றைக்கி எப்படி நம்ம நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்றது அது மட்டும் கிடையாது, அன்றைக்கி கோவிலில் கல்யாணமும் இருக்குது. ஸோ நம்மளை கூப்பிட்டு பத்திரிக்கை கொடுத்து வர சொல்லியிருக்காங்க. காலையில் அந்த விளக்கேற்ற போனோம் இல்லையா, அப்போ அந்த பாட்டிமா சொன்னாங்க என்கிட்ட, அம்மா யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அம்மன் பாதத்தில் வைங்கம்மா, அன்றைக்கி திருக்கல்யாணம் அன்றைக்கி இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா 14 வருஷத்துக்கு அப்புறமா அந்த அம்மனுக்கும் அந்த சிவனுக்கும் அந்த அவங்க 2 பேருக்கும் இப்போ கல்யாணம் வந்து பண்ணி வைக்கிறாங்க. அதாவது 14 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. ரொம்ப நாள் ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கோவில் நான் கல்யாணம் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய கோயிலாக இருக்கும், சின்ன கோவிலாக இருக்கும், ஆனால் ரொம்ப பழைய கோயிலாக இருக்கும். இப்போ எல்லாரும் அது காசுலாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி கோயிலை பெருசாக கட்டி எல்லாமே இப்போ நடத்து செய்கிறாங்க. கும்பாபிஷேகம் பண்ணி புதுசாக சிலைகள் நவகிரகங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நிறைய மக்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது இப்போ கொஞ்சம் கோயில் நல்லா டெவலப் ஆகிட்டு கல்யாணம் வந்து சூப்பராக பண்ணாங்க. எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்தாங்க. ஒரு விஷயத்தையும் அவங்க மைக்கில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் உட்காந்து எல்லா ஜனமும் பொறுமையாக உட்காந்து பாருங்கள், யாரையும் எழுந்துக்காதீங்கன்னு எல்லாத்தையும் மைக்கில் சொல்லி இப்போ வந்து பிரம்மரை முன்னணிக்கு வச்சு கல்யாணம் பண்ண போகிறோம், இவங்களுக்கு யார் தலைமையில் எப்படி நம்மளுடைய ப்ரொசீஜர்லாம் எப்படி கல்யாணம் பண்ணணுமோ அதே மாதிரி எல்லாமே சொன்னாங்க. நாங்கள் எல்லாத்தையும் குழந்தைங்க கூட அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நான் சைட் பை சைடு இந்த முந்திரி திராட்சை இந்த தாளிக்கிறதுக்கு எல்லாமே வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கறதுனால காலி ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து கொட்டி வச்சுட்டு அப்படியே ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கவே எனக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகிடுச்சு. ஸோ மாக்கோளம் வந்து பூஜை ரூமில் போடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாக்கோளம் இருந்தது, அதை வந்து வாசப்படியில் மட்டும் போட்டு விட்டேன். அப்போ கூட என் பாப்பா வந்து அதை அழைச்சி விட்டுட்டா. சரின்ட்டு கொஞ்சம் வாசலில் போட்டால் காஞ்சா அழகாக இருக்குமேன்னு போட்டேன். இவங்கெல்லாம் வீட்டில் இருந்தாலே நான் மாக்கோளமே மோஸ்ட்லி போட மாட்டேங்க. எனக்கு மாக்கோளம் போட்டால் ரொம்ப பிடிக்கும். காஞ்சதுக்கப்புறம் அது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் குழந்தைங்க வீட்டில் இருந்தால் அதை மெரிச்சிடுவாங்க. பெரியவங்க கூட அதை கவனிக்கவே மாட்டாங்க. நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்கிறதுனால யாருமே கவனிக்க மாட்டாங்க. அப்படியே வேணும்னே நேராக செப்பலை கொண்டு வந்து வாசப்படிக்கு நேராக தான் விடுவாங்க. நான் ஒரு வாட்டியும் செருப்பு எடுத்து ஓரமாக வச்சுட்டு வரணும். யாருமே எது சொன்னாலும் காதிலே வாங்க மாட்டாங்க. சரி கொஞ்சம் அரிசி மாவு இருந்தது, அது வரைக்கும் மாக்கோளம் போட்டுட்டு அப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு வெளியே எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு வாழைக்காவும் வறுத்து முடிச்சிட்டேன், சாதம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாயசம் வேலையை முடிச்சிட்டேன். சாம்பார் வச்சுட்டு வடை மட்டும் செஞ்சிட்டோம்னா சமையல் வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம பூஜைக்கு வந்து பூலாம் போட வேண்டியது இருந்தது. ஸோ பூவெல்லாம் சைட் பை சைடாக பருப்பு வந்து குக்கரில் போட்டு வச்சுருக்கேன், விசில் வர சொல்லிவிட்டு அதுக்குள்ளே பூவெல்லாம் எடுத்து படத்துக்கு போட்டலாம். அதுக்குள்ளே பாப்பா வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு ஸ்நாக்ஸ் பக்கெட் எடுத்து உருட்டின்னு இருக்கா. அவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு அந்த மாமா இப்போ தான் க்ளீன் பண்ணமா. ஏன்னா இவங்க வந்து வீட்டில் இருந்தாங்கன்னு வைங்களேன், ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்மக்கிட்ட சாப்பிட்றதுக்கு. எது கொடுத்தாலுமே அதை சாப்பிட்டு சிங்கில் டபால்னு பாத்திரத்தெல்லாம் போட்டு போய் நேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் பூவெல்லாம் போட்டு ஒரு வழியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். எப்போவுமே சாமி கும்பிட்றோன்னா அவர்கிட்ட முன்னாடியே சொல்லிடணும், நமக்கு வாழை வேணும், வாழைக்காய் வேணும், வாழைப்பழம் வேணும், பூலாம் வேணும் அப்படின்னு சொல்லணும். நான் தான் மறந்துட்டேன். சரி வெளியே அரளிப்பூ இருந்ததுனால முருகருக்குமே சிகப்பு கலர் வெள்ளை கலர் பூ போட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தேன்னா, சரி வெள்ளை கலரில் எனக்கு வந்து செம்பருத்தி பூவும் அரளிப்பூ சிகப்பு கலரில் கிடச்சிதா. ஸோ அது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டுட்டேன். எப்போவுமே தீர்த்தம் நான் வைக்கிறேன்னா அது துளசி போட்டு பச்சை கற்பூரம் போட்டு தான் தீர்த்தம் வைப்பேன். அதே போல் குலதெய்வ சொம்புனா அதில் ஒரு 4 வேப்பலை வச்சு தான் வைக்கணும். ஏன்னா எங்கள் குலதெய்வமே அங்காளம்மன்றதுனால நான் பார்த்த வரைக்கும் நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு விலாக் வீடியோஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்காளம்மன் தான் குலதெய்வமாக இருக்காங்க. ஸோ அவங்க விலாகில் வந்து எங்கள் குலதெய்வத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லும் போதெல்லாம் நானும் பரவாயில்ல, நிறைய பேருக்கு அங்காளம்மன் குலதெய்வமாக இருக்காங்க. ஸோ வாசப்படியிலலாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்படியே ஒரு 1 by 1 வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தேன். எப்போவுமே என் வேலையை நானே செஞ்சுடுவேன். எல்லா வேலையுமே சரி நான் தனியாகவே இருந்து செஞ்சுடுவேன். ஏன்னா எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே எல்லா வேலையும் தனியாகவே செய்வாங்க.
நான் தான் போய் ஹெல்ப் பண்ணுவேன். அதாவது பூஜை வேலை கொஞ்சம் பூவெல்லாம் கட்டி கொடுப்பேன், கோலம் போடுவேன், மஞ்சள் குங்குமம் வைப்பேன். இது போல் சின்ன சின்னதாக பாப்பாவோட கால் தடம்லாம் உள்ளே இருக்குது பாருங்கள். பச்சரிசி மாவு கோலத்தெல்லாம் கலைச்சி விட்டுட்டா, சரி என்ன பண்ணுறது சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாப்பாவை கூப்பிட்டு தான் மஞ்சள் குங்குமம் வைக்க ஹெல்ப்பு கூப்பிட்டா. வேறு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா என்ன பண்ணுறது, நிறைய பாத்திரம் இருக்குது. அது இல்லாமல் அந்த மணப்பலகாய் எல்லாத்துக்கும் கோலம் போடவே இல்லை இந்த வாட்டி. எப்போவுமே மாக்கோலம் போட்டு அழகாக வைப்பேன். இந்த வாட்டி டைம் ஆகிடுச்சுன்ட்டு வெறும் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சு பூவெல்லாம் போட்டு விநாயகர் பலகை எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு வெற்றிலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன் முருகருக்கு ஏற்றுறதுக்காக. ஸோ நான் வந்து பாத்திரத்துக்கெலாம் மஞ்சள் வச்சேன். என் 2 பசங்களும் வந்துட்டு அம்மா நான் குங்குமம் வைக்கிறேன். நான் சரி இவங்க கற்றுக்கிட்டோம், இதில் தப்பில்லையே சொல்லிட்டு 2 பேருமே குங்குமத்தை வைக்க சொன்னேன். பாதி கீழே கொட்டி பாதி மேலே கொட்டி எப்படியும் எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டாங்க. நான் அவங்க செய்கிறாங்கன்னா அவங்க கற்றுக்கணும், அவங்க ஹெல்ப் பண்ண வராதே பெரிய விஷயம் சொல்லிவிட்டு நான் பரவாயில்ல நான் மஞ்சள் வைக்கிறேன் இல்லையா அந்த இடத்துலலாம் பொட்டு குங்குமம் வைங்கன்னு சொன்னால் அப்புறம் அவங்க வச்சு கொடுத்தாங்க. அவங்க வச்சது எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். காமாட்சி அம்மன் விளக்குக்கு மட்டும்தான் நான் வச்சேன், மற்ற எல்லாத்தையும் அவங்க தான் வச்சாங்க. இன்றைக்கி தப்பு பண்ணால் நாளைக்கு அவங்க அதை சரி பண்ணிக்குவாங்க, நாளைக்கு பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. நம்ம இப்போயே அவங்கள மிஸ்டேக்குன்னு சொல்லக்கூடாதுல்ல. கண்டிப்பாக வந்து என் பாப்பா வந்து இப்போ 3 டைம்ஸ் என் கூட வைக்க கற்றுக்கிட்டா. எல்லா பொட்டுமே அவள் தான் வைக்கிறாளே. சாமி கும்பிடணுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இப்போ அவள் பார்க்குறா நான் செய்கிறத. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் என்னை விட சூப்பராக அவள் ப்ரே பண்ணுவாள், எனக்கு அது தெரியும். ப்ரே பண்ணுவான்னு இல்லை, அவள் நிறைய விஷயம் நல்லதாக கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தம்பியுமே இப்போ என் கூட வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறான். அவனுமே பொட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நேற்று பொட்டெல்லாம் வச்சான். குழந்தை அவனும் கற்றுக்குறான், அக்கா செய்கிறா நானும் செய்கிறேம்மா அப்படின்றான். ஸோ இவங்களை வேறு ஏதாவது விஷயத்தில் விளையாட விட்டுறதுக்கு பதிலாக என் கூடவே வச்சுக்கலாம். அவங்க எனக்கு வச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி இதுக்கப்புறம் பச்சரிசிலாம் போட்டு விளக்கு கீழெல்லாம் பச்சரிசி போட்டு வைக்கணும். எண்ணெய் ஊற்றி திருசல் போட்டு சாம்பிராணி ஊதுவத்தி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபைனலாக வடை போடுற வேலை மட்டும் இருக்குது. லாஸ்ட்டாக அதை மட்டும் வச்சுருக்கேன். ஸோ அதை பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை முடியும். இந்த பார்த்திங்கன்னா எப்படி குங்குமத்தெல்லாம் கீழே இறச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் அழகாக வச்சுருக்காங்க. காமாட்சி அம்மன் விளக்குக்கு மட்டும்தான் நான் வச்சேன், மற்ற எல்லாமே என் பசங்க அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அப்படி வச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு இதுவே மிகப்பெரிய ஹெல்ப் இல்லையா. ஸோ குழந்தைங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது பெரிய விஷயம். அதனால் இது வரைக்கும் அவங்க அழகாக வச்சு கொடுத்தது வரைக்கும் எடுத்து அப்படியே அடுக்கி வச்சுட்டேன். ஸோ எப்போவுமே மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம பூஜை ரூமில் வந்து அங்காளம்மன் ஃபோட்டோவுக்கு நேராக வைப்பேன். அப்புறம் லக்ஷ்மி தாயாரை வந்து பச்சரிசியில் உட்கார வைப்பேன். அதே மாதிரி அன்னபூரணியும் பச்சரிசியில் தான் உட்கார வைப்பேன். என்னுடைய குலதெய்வத்துக்கு ஏற்றுற விளக்கு இருக்கு இல்லையா, அதுலேயும் பச்சரிசி போட்டு நெய் விளக்கு ஏற்றுவேன். அதுக்கப்புறம் வந்து துளசி தீர்த்தம் இப்படி தான் நான் எப்போவுமே வர வைப்பேன். அதை 1 by day ஒரு நாளில் அதை மாற்றி எடுத்து ஊற்றிட்டு வெறும் தண்ணி வச்சு அதில் ஒரு பூ போட்டு வைப்பேன். ஸோ வெள்ளிக்கிழமை மற்ற நாள்லலாம் இப்படி தான் கும்பிடுவேன். ஸோ அன்னபூரணி எல்லாம் வந்து அபிஷேகம் அப்போ எடுத்து மாற்றிக்குவேன். ஸோ பூஜை ரூமில் வந்து இந்த இதெல்லாம் காஞ்சிருச்சு, எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். சைட் பை சைடு வடையும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து படைக்கிறதுக்கு வந்து இலையில சரி தட்டிலே வச்சு படைச்சிடு அப்படின்னு அவர் சொன்னார். எவ்ரி சண்டே அவர் வந்து மாங்காடு கோயிலுக்கு போகிறாரு காமாட்சி அம்மனை பார்க்கறதுக்காக. அவருக்கு என்ன வேண்டுதெல்லாம் தெரியாது, வாரம் அவர் கோயிலுக்கு போயிடுவார். ஸோ அதனால் நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இருங்க நீங்கள் போனதுக்கப்புறம் விளக்கேற்றக்கூடாது, நீங்கள் இருந்து விளக்கேற்றிட்டு கிளம்புங்கன்னு சொன்னேன். பாப்பா பாருங்கள் விநாயகருக்கு அவளே போட்டு எல்லாம் ரெடி பண்ணி அவளே தான் வச்சு கொடுத்தா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். பூஜையும் இப்போ ரெடி பண்ணிட்டோம். அவர் தான் விளக்கேற்றி கற்பூரெல்லாம் ஏற்ற சொல்லி சொன்னேன். ஸோ எல்லாமே பூவெல்லாம் போட்டு சப்படாப்பழம் பொறுமையா கீழவே பார்த்து எல்லாருமே சாமி கும்பிட்டா. அவளும் தீபாரத்தனை காட்டுறா. சரி குழந்தையும் காட்டட்டும் சொன்னால் அவளுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுறா, எல்லாமே ஆசைப்படுறா. ஸோ அன்னைக்கு பூஜை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சுது. ஸோ எங்கள் வீட்டில் இப்படி தான் எப்போவே எங்கள் பூஜை ரூம் வந்து கோவிலில் என்ன வாசனை வருமோ அது போல் வரும். ஒரு பக்கம் தசங்கம், ஒரு பக்கம் சாம்பிராணி ஏற்றி வைப்பேன். மேலே 3 விளக்கு, கீழே பார்த்திங்கன்னா விநாயகர்கிட்ட 2 விளக்கு, முருகர்கிட்ட ஒரு வெற்றிலை தீபம், குலதெய்வத்துக்கிட்ட ஒரு விளக்கு இப்படி ஏற்றுவேன். தட்டில் வச்சு அன்றைக்கி படைச்சாச்சு. சுற்றி வடை, நடுவில் சாதம், சாம்பார், வாழைக்காய் வச்சு டம்ளரில் பாயசம் வச்சு ஊதுவத்திலாம் ஏற்றி அன்றைக்கி படையல் போட்டு இப்படி தான் சாமி கும்பிட்டாச்சு. ஸோ வாசலில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தேன். எப்போவுமே நிறைய சைடு வைப்பேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக கும்பிட்டதுனால இப்படி தான் எங்கள் வாசல் இருக்கும். ஸோ இந்த விளாக் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு அந்த கல்யாணம்லாம் எப்படி பார்த்தது எல்லாத்தையும் உங்கள் கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கே போனோன்னா எப்போவுமே வார சந்தை இல்லையா, ஸோ காய்கறி வாங்க சந்தைக்கு போனோம் இல்லையா, அங்கே ஒரு அலப்பறை நடந்தது. அது எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.